இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி மாஸ்க்கு கொரோனாக்காக நிறைய பேர் இதை கேட்டிருக்கீங்க. இப்போ கொஞ்சம் சமீபமாக ஸ்டாக் கூட இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் தகவல் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நம்ம எளிதாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே நம்ம இதை செய்யலாம். இதில் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப்பில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம மிஷின்லேயே தச்சு இதை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கடைகளில் இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பைகள், நீங்கள் இதெல்லாம் வெளியே வாங்கணும்னு இல்லை, நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுலையே உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கும். இதை நல்லா சுருக்கத்தை நீவி விட்டு நல்லா இந்த இடமெல்லாம் சமப்படுத்திக்கிட்டு நம்ம இதை வெட்டிக்கலாம். இப்போ இதை நான் அந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி இது எல்லாமே சுருக்கத்தை நீக்கிட்டு இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு முகத்துக்கிட்ட வர்றது, நமக்கு ஃபேஸில் இந்த ஒயிட்டுன்றதுனால ஃபேஸில் வைக்கிறோம். இதை நான் வந்து ஒரு 6:30க்கு 6:30 ரெண்டு பக்கமுமே 6:30 இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம மற்ற துணிகள், அதாவது வெளிப்பக்கத்தில் வரக்கூடியது இந்த மாதிரி, இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது சரிப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் தைச்ச மிச்சம் இருக்கிற கிளாத்து 2x2 கிளாத்து யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் காட்டனாக இருக்கும். காட்டன் கிளாத்தும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக இதை தண்ணியில் ஒரு முறை போட்டு நல்லா கையில் பெயிண்ட் மாதிரி இருக்கிறதெல்லாம் போகணுங்கிறதுக்காக ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு யூஸ் பண்ணுங்கள். நல்லா காய வைக்கும்பொழுது நல்ல படிமானமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 8 இன்ச்சுக்கு 8 இன்ச். இதை வந்து ரெண்டு பக்கமுமே நம்ம சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும். 8க்கு 8ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 கிளாத்து இதில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஃபேஸ் கிட்ட வரப்போகிறது, இந்த ரெண்டும் அவுட்டரில் இருக்க போகிறது. இதை நம்ம இப்படி பொருத்தினோம்னா 4 பக்கமுமே உங்களுக்கு இந்த ப்ளூ உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும். இதுக்கு நம்ம தேவையான மற்ற பொருட்கள்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எலாஸ்டிக் 1/4 இன்ச் எலாஸ்டிக்குன்னு இருந்தால் வாங்கிக்கோங்க. அல்லது எல்லா டெய்லர்கிட்டையுமே நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, அப்படி இல்லைன்னா உருட்டை எலாஸ்டிக் இதை எடுத்துக்கோங்க. இந்த உருட்டை எலாஸ்டிக் எடுக்கும்பொழுது ரெண்டுத்துக்குமே 6.5 இன்ச்சு எடுத்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இது வந்து 6.5 இன்ச்சில் ரெண்டு பக்கத்துக்கும் கொடுக்க 2 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட நோக்கமே நமக்கு பாதுகாப்புக்காக மட்டும்தான். நீங்கள் மற்றபடி இதில் ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. அதுக்காக தான் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும்னு இந்த முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம வெளியே போய் வாங்கினோம்னா நமக்கு தேவைப்படுறது நம்ம குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்களுக்கு மட்டும் நம்ம தைப்போம். நமக்கு தேவைப்படுற கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கிளாத் எல்லாம் வந்து உங்களுக்கு விற்குது கடையில், ஆனால் இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா மீட்டர் கணக்கில் தான் கிடைக்கும். நமக்கு தேவையான மாதிரிலாம் கிடைக்காது. அதனால் நீங்கள் இந்த முறையை பின்பற்றலாம். உங்களுக்கு வேண்டாம், அந்த மாதிரி தான் வேணும், ப்ராப்பராக வந்து கடையில் விற்கிறதே வாங்கணும்னாலும் தாராளமாக வாங்கி செய்யலாம். எப்படி செஞ்சாலும் மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பக்கம், இந்த 2 பக்கத்துக்கும் நம்ம மடித்து தைக்கணும். மேலே கீழேன்றதுக்கு வித்தியாசம் காட்டுறதுக்காக மேலே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு, இது வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான். நீங்கள் வீட்டில் தினமும் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கிற ப்ரெட்டு பேக்கெட்டை கூட நமக்கு இது வந்து போட்டு இப்படி சீல் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு டைட்டாக இப்படி சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பு தான் இது. நீங்கள் இதை எலக்ட்ரிக் கடையில் கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் 1 மீட்டர் 1/2 மீட்டர் அப்படின்னு கூட வாங்கிக்கலாம். எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, டியூப் லைட் அதெல்லாம் விற்கிற கடையில் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து நமக்கு மூக்கு கிட்ட வர்ற பாகம்ன்றதுனால இதை ஒரு பக்கத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் 4 பக்கத்தில் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே சம அளவு தான். இப்போ இதை எடுத்து அப்படியே இதில் இப்படி மடிக்கிறோம். நம்ம மடிக்கும் பொழுது
இந்த ஸ்ட்ரிப்பு உங்களுக்கு ஊசியில் அடிப்படாத மாதிரி ஓரத்தில் வர்ற மாதிரி இப்படி நீங்கள் கையிலேயே இப்படி பொருத்திட்டு இதை மடிக்கும் பொழுது இதை ஓரமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு தையல் அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூவாக 4 பக்கமும் தைச்சி காட்டுறேன். இப்போ இதுக்கு ஓரம் தான் போட்டிருக்கேன் தையலை. இதை மடித்து இப்போ இன்னும் தைக்கலை, அதாவது 2 பக்கம் காது பக்கத்தில் வர்றதுக்கு. இப்போ இதையும் இது வந்து 2 கிளாத்தாக இருக்கிறதால நழுவாமல் இருக்க அந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். இதை நம்ம உருட்டி தைக்கணும்னால அவசியம் இல்லை, ரொம்பவே தடிமன் ஆகிடும். அதனால் இது வந்து பிரியவும் பிரியாது. அதனால் இப்படியே வச்சு நீங்கள் ஒரு தையல் போடலாம். இவ்வளவுதான் போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ராப் இருக்கிற பக்கம் மேலே இந்த உள் கிளாத்தை இப்படி இந்த 3மே நீங்கள் எடுக்கும் பொழுது நழுவாமல் இருக்கணும்னா இங்கே கூட நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப் இங்கே இருக்குது, நல்லா சென்டராக இருக்கான்னு பார்த்து இப்படி வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். இப்போ இந்த நடுவில் இருக்கிறத ஒரே ஒரு மடிப்பு இப்படி மேலே வைங்க, இப்படி மேலே வைங்க. அப்படி 3 மடிப்பை நம்ம நடுவில் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இதை ஒரு 3.25 4 இன்ச்சுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வச்சுருக்கிற இந்த 3 மடிப்பும் 4 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3.25 4 வரைக்கும். அதுக்கும் மேலே போனால் ரொம்ப லென்த்தாக இருக்கும். நமக்கு இது தாடையில் இந்த பக்கம் சைடில் வர்றது, அதனால் இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு நகராமல் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி பொருத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு தையல் போடுங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம திருப்பி வச்சுட்டு இந்த பக்கம் வச்சது கரெக்டாக அதே மாதிரியே இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கமும் நமக்கு வித்தியாசம் வரக்கூடாது. இங்கே என்ன அளவு வச்சிங்களோ இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடும் வச்சுக்கோங்க. 2மே சரியாக வச்சிட்ட பிறகு நீங்கள் அப்படியே இதை ஒரு தையல் இங்கே ஒரு தையலும் போட்டுக்கோங்க, இந்த ஓரத்துலேயும் போட்டுக்கோங்க. நகர்த்தாமல் நம்ம அந்த ஷேக் ஆகாமல் போட்டுக்கணும். இப்போ இது மிஷினில் ஸ்டிச் பண்ணும்பொழுது நமக்கு இத்தனை தையல் தேவைப்படுது. அவங்க வந்து இதில் அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் மாதிரி கொடுத்து இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மிஷினோட மேக்கிங். நம்ம ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறது, மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம 2 பக்கமும் ஸ்ட்ராப் வச்சுக்கலாம். உங்களுக்கு மிஷினோட தையலை நீங்கள் ரொம்பவே குறைச்சிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் மிஷினோட அந்த தையல் அளவு ரொம்பவே குறுகலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உருட்டை எலாஸ்டிக்ன்றதுனால இதில் அதிகப்படியாக உங்களுக்கு தையல் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஓரத்தில் மேலே டாப்பில் இப்படி வச்சு நம்ம இங்கே ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சு மேலே வர மாதிரி இப்படி பொருத்திக்கோங்க. இந்த ஓரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் ரஃப் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் வைக்கிறீங்க அப்படின்னா இது 1/4 இன்ச் எலாஸ்டிக்கை வைக்கும்பொழுதும் நீங்கள் அந்த மாதிரி ரஃப் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு தையல் போடும்பொழுதே ஃபுல்லாகவே அதில் ஸ்டிச் விழுந்துடும். ஆனால் இதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி போடும்பொழுதும் உங்களுக்கு அந்த அளவுக்கு உறுத்தல் இல்லை. 6.5 இன்ச் வைக்கும்பொழுது ரொம்பவே சரியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ரொம்ப எட்ஜில் வேண்டாம், கொஞ்சம் இறக்கி வச்சு ஒரு ரஃப் தையல் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த எண்டை எடுத்து இங்கே வச்சு அதே மாதிரி கீழே எண்டில் முடிச்சிடலாம். அதே மாதிரியே ரஃப் தையலும் போட்டு எடுத்துருவோம். அவ்வளவுதான், ரெடி ஆயாச்சு. இப்போ நீங்கள் இதில் நிறைய தோழிகள் கேட்பீங்க, ஏன் இதை இவ்வளோ மெனக்கடணும், நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாமேன்னு. இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு தான் நிறைய இதில் நம்ம சர்ச் பண்ணும்பொழுது கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம சேஃப்டிக்காக நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணுறதுக்காக தான் இந்த முறை. உங்களுக்கு இது மாதிரி
நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா வீட்லேயே இருக்கிற அத்தனை பேருக்குமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.